இன்டகிரேட்டிங் வித் ஐசிடி அண்ட் டீச்சிங், கற்பித்தலுடன் ஐசிடியை ஒருங்கிணைத்தல். இதனுடைய டெஃபினிஷன்: refer to all the technology used to handle telecommunications, broadcast media, intelligent building management system, audio visual processing and transmission systems and network based control and monitoring functions. தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தொலைத்தொடர்பு, ஒலிபரப்பு ஊடகங்கள், ஆடியோ விஷுவல் செயலாக்கம் மற்றும் நெட்வொர்க் அடிப்படையிலான கட்டுப்பாட்டு அமைப்புகள் போன்ற தகவல்கள் கையாள பயன்படும் அனைத்து தொழில்நுட்பங்களையும் குறிக்கிறது. இம்பார்ட்டன்ஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஐசிடி. ஐசிடியினுடைய முக்கிய கூறு: 1. இன்ஃபர்மேஷன், 2. கம்யூனிகேஷன், 3. டெக்னாலஜி. ப்ராசஸ்டு டேட்டா தட் இஸ் மீனிங்ஃபுல். பயனுள்ள முறையில் மாற்றப்பட்ட தரவை நாம் தகவல் என்றும். தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் பீப்புள் ஆர் சிஸ்டம். தகவல்களை பரிமாறிக்கொள்ளுவதை தொடர்பு அல்லது கம்யூனிகேஷன் என்றும். டெக்னாலஜியில் த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ்டு டு அச்சீவ் திஸ். இதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய மென்பொருள் மற்றும் வன்பொருள். மென்பொருள் எக்ஸாம்பிள் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். வன்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா லேப்டாப்பு, இதெல்லாம் நம்ம வன்பொருளாக சொல்லலாம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஐசிடி. முதலாவதாக கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி, கணினி தொழில்நுட்பம், தரவுகளை செயலாக்கவும் சேமிக்கவும் பயன்படும் வன்பொருள், மென்பொருள். இட் ரெஃபர்ஸ் டு த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ்டு டு ப்ராசஸ் டேட்டா. எக்ஸாம்பிள் லேப்டாப்பு, டேப்லெட்ஸ். சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, எம்எஸ் ஆஃபீஸ். 2. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தொடர்பு தொழில்நுட்பம். தகவல்களை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப உதவும் சாதனங்கள் எல்லாமே. டிவைஸ் அண்ட் சிஸ்டம் தட் ஹெல்ப் டிரான்ஸ்மிட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். எக்ஸாம்பிள் பாருங்களேன், நெட்வொர்க்கிங், இன்டர்நெட்டு, வைஃபைவு, ப்ராட்காஸ்டிங்கில் டெலிவிஷன், ரேடியோ, டெலிகம்யூனிகேஷனில் மொபைலு. தென் இன்டர்நெட் பேஸ்டு சர்வீஸ். 3வதாக இணைய சேவைகள், மாடர்ன் சர்வீஸ் அசஸ்டு த்ரூ த இன்டர்நெட். இணையத்தின் மூலம் நாம் அணுகும் நவீன சேவைகள். க்ளவுடு, கூகுள் டிரைவு, ஐக்ளவுடு. இ-காமர்ஸ், அமேசானு. சோஷியல் மீடியா, யூடியூபு, வாட்ஸ்அப்பு, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். 4வதாக எஜுகேஷ்னல் டெக்னாலஜி, கல்வி தொழில்நுட்பம். டெக்னாலஜி யூஸ்டு டு என்ஹான்ஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த பயன்படும் ஒரு தொழில்நுட்பம். எல்எம்எஸ், கூகுள் கிளாஸ் ரூம். இப்போ நம்ம பார்க்குறது கூட கூகுள் கிளாஸ் ரூம் பேஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ராக்டிவ் போர்டு. தென் கண்டென்ட் வந்து இ-புக்ஸ். இது நம்ம கண்டென்ட்டு தான் எடுத்திருக்கோம். அடுத்ததாக ஐசிடி இன்டகிரேஷன் மெத்தட்ஸ் இன் கிளாஸ் ரூம். வகுப்பறை ஒருங்கிணைப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது கொலாபரேட்டிவ் லேர்னிங், கூட்டுக்கற்றல். 2. மல்டிமீடியா அண்ட் விஷுவல் லேர்னிங். 3வதாக பர்சனலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், தனி பயனாக்கப்பட்ட கற்பித்தல். 4வதாக அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். அசஸ்மெண்ட் அண்டு ஃபீட்பேக். தென் ICT tools help student work together. For example, Google Documents allow multiple students to work on project at the same time. And Padlet helps share ideas. Multimedia and visual learning le complex concept are simplified using visual aid. Student can try experiment safety in virtual labs. மெய்நிகர் ஆய்வகங்கள். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் லேபு, மெடிக்கல் காலேஜு, அனாட்டமி லேப்லாம் கூட மெய்நிகர் ஆய்வகமாக மாற்றப்பட்டிருக்கு. பர்சனலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் கேள்விப்பட்டிருப்போம். தலைகீழ் வகுப்பறை, ஃப்ளிப்டு, where student watch video lesson at home and practice in class. And adaptive learning system, personalized PLM அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், அதில் லீனியர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், பிரான்ச்டு ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல். லீனியர் ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் BF ஸ்கின்னர், பிரான்ச்டு ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் க்ரௌடர். PLM ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் சிட்னி எல் பிரைஸே என்பவர் குறிப்பிட்டார். லாஸ்ட் பாருங்கள், அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக், மதிப்பீடு மற்றும் பின்னூட்டம். மதிப்பீடு மற்றும் பின்னூட்டத்தில் குவிஸு, தென் கோகார்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணப்படுது.